بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியார்களே, நீண்ட நேரம் தொழுவிக்கும் தம் பற்றி ஒருவர் தலைவரிடம் முறையிடுவது கூடுமா கூடாதா? வரலாற்று ரீதியாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் நீண்ட சூறாக்களை ஓதிய போது நபிகளாரிடத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக ஜாபிர் அப்துல்லா அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அக்பல ரஜுலுன் பி நாதிஹைனி லில்லாஹி வகத் ஜனஹல் லைலு ஃபவாஃபக முஆதன் யுஸல்லி. ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே, இந்த மனிதர் தொழுகையை எங்களுக்கு நீண்ட நேரம் தொழுவிப்பதால் ஃபஜ்ர் தொழுகையின் ஜமாத்துக்கு செல்லாமல் நான் தாமதித்து விடுகிறேன் என்று முறையிட்டு கூறினார். இதை கேட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு கோபப்பட்டதை விட கடுமையாக வேறு எந்த இடத்திலும் கோபப்பட்டதை நான் கண்டதில்லை என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு அவர்கள், மக்களே, உங்களுள் வெறுப்பூட்டும் சிலரும் உள்ளனர். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்திலே முறைப்பாடு செய்த போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, உங்களுள் வெறுப்பூட்டும் சிலரும் உள்ளனர். ஆகவே உங்கள் யார் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்துகிறாரோ அவர் சுருக்கமாக தொழுவிக்கட்டும். ஏனெனில் அவருக்கு பின்னால் பலவீனர்களும் முதியவர்களும் அலுவலுடையவர்களும் உள்ளனர் என்று கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி இன்னொரு ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறிவிக்கின்றார்கள், ஒருவர் நீரிறைக்கும் 2 ஒட்டகங்களுடன் இரவில் இருள் படர்ந்த நேரத்திலே வந்தார். அப்போது முஆத் அவர்கள் மக்களுக்கு இஷா தொழுகை தொழுவித்துக் கொண்டிருந்தார்கள். உடனே அம்மனிதர் தமது ஒட்டகத்தை விட்டுவிட்டு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி வந்து கூட்டுத் தொழுகையிலே சேர்ந்தார். அப்போது முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட அத்தியாயங்களான அல் பக்ரா அத்தியாயத்தை அல்லது அந்நிசா அத்தியாயத்தை ஓதினார்கள். உடனே அந்த மனிதர் தொழுகையை விட்டுவிட்டு சென்று விட்டார், தனியாக தொழுது பிரிந்து சென்று விட்டார். இது பற்றி முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தம்மை கடிந்து பேசியதாக அந்த மனிதருக்கு தெரிந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர் வந்து முறைப்பாடு செய்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் அவர்களை வரவழைத்து, முஆதே குழப்பம் விளைவிப்பவரா நீர் என்று 3 முறை கேட்டார்கள். சப்பிஹ்ஸ்ம ரப்பிக்கல் அலா வஷம்ஸி வல்லுஹா வல்லைலி இதா யக்ஷா. ஓரளவு சிறிய அத்தியாயங்களை நீர் ஓதி தொழுவித்திருக்க கூடாதா? ஏனெனில் உமக்கு பின்னால் முதியவர்களும் பலவீனவர்களும் அலுவல்கள் உடையவர்களும் தொழுகின்றனர் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே நாங்கள் இமாமாக நின்று தொழுவிக்கின்ற பொழுது எமக்கு பின்னால் முதியவர்கள் தொழுகிறார்கள், பலவீனமானவர்கள், நோயாளிகள், வேறு தேவையுடையவர்கள் தொழுகின்றார்கள் என்ற எண்ணத்திலே சிறிய சூறாக்களை ஓதி தொழுவதான் நபி வழி. ஆகவே அந்த வகையிலே நாம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.